உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கு 4:39, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சின்ன குழந்தைங்களாம் அடம் பிடிச்சி அழுங்கல, என்ன சொன்னாலும் கேட்காதுங்க. வீட்டில் ஒரே சத்தமா இருக்கும், குழந்தை அழுதா தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா அந்த குடும்பத்துல அந்த குழந்தைய அடக்கி வைக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஒரு குரல் கொடுத்தா போதுங்க, இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ஒரு குரல் கொடுத்தா அது அடங்கிடும். அடக்கி வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த குடும்பத்துல, அந்த குழந்தைய அடக்கி வைக்கிறதுக்குன்னு. நீங்க ரவுடி பாத்தீங்களா, ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும், அந்த ஏரியா மார்க்கெட் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பான் ரவுடி. ஆனால் இங்கு தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது அப்படின்னு சங்கீதம் 29 சொல்லுது. தேவன் ஒரு குரல் கொடுத்தாருன்னா அதுல பயங்கரமான வல்லமை இருக்குது, எக்கச்சக்க மகத்துவம் இருக்குது அப்படின்னு இந்த சங்கீதம் சொல்லுது. அவர் உங்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுக்க வந்திருக்காரு. அந்த சத்தம் மிகுந்த வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. சங்கீதம் 29:4 எடுத்து படிச்சு பாருங்க. அவர் உங்களுக்காக குரல் கொடுக்க வராரு. அவர் சத்தத்துல வல்லமை இருக்குது, அவர் குரல்ல வல்லமை இருக்குது. இதோட எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது, இது என்ன ஓவரா தொந்தரவு பண்ணுது அப்படிலாம் சொல்றோம்ல. ஆனால் அவர் உங்களுக்காக குரல் கொடுக்க போறாரு. எல்லாமே அடங்கிடும். உங்க வாழ்க்கையில உள்ள வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாமே அடங்கிடும். ஏன்னா தேவன் சத்தம் கொடுக்க போறாரு. தேவன் இன்னைக்காக உங்களுக்காக குரல் கொடுக்க போறாரு. எல்லாமே அமைதியாயிடும். உங்க குடும்பத்தை அடக்கி வைக்க முடியல, உங்க பிள்ளைங்களை அடக்கி வைக்க முடியல, உங்க வியாதிய மருந்தினால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியல, டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல உங்க வியாதிய. அதற்காக தான் தேவன் வராரு. அவர் ஒரு குரல் கொடுக்க போறாரு. அது என்ன ஆகுது, அடங்கிடும். உங்களுக்கு அடங்காத வியாதி, உங்களுக்கு அடங்காத பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தேவனுடைய சத்தம் கேட்டு அடங்கிடும். நாங்க காதுல இறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த வியாதியும் இந்த பிரச்சனையும். ஒரு சைடு வியாதி இறையுது, இன்னொரு சைடு பிரச்சனைகள் இறையுது. தேவன் குரல் கொடுப்பார், எல்லாமே அமைதியாயிடும். அவ்வளவுதான். அவர் சத்தத்தால் எல்லாமே அமைதியாய் ஆயிடும். உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைச்சிடும். உங்க காதுல இன்னைக்கு தேவனுடைய சத்தம் தான் கேக்குது. ஓகேங்களா? தேவனுடைய சத்தம் உங்க காதுல கேட்க போகுது. வியாதியின் சத்தம் கேட்காது, பிரச்சனைகளின் சத்தம்லாம் கேட்காது, தேவனுடைய சத்தம் கேட்கும். தேவனுடைய சத்தத்தினால் இந்த வனாந்திரத்தில் உள்ள பெண்மான்கள் இருக்காங்கல்ல, இந்த பெண்மான்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா, தேவன் சத்தமிட்டால் அழகா குட்டி போட்டுட்டுங்க, அதுங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போவாதுங்க. தேவன் சத்தமிட்டால் வனாந்திரத்தில் உள்ள பெண்மான்கள் அழகா கூட்டி போட்டுட்டு போயிடும். அவருடைய சத்தம் அவ்வளவு வல்லமை நிறைந்தது, மகத்துவம் உள்ளது. அவர் உங்களுக்காக ஒரு குரல் கொடுப்பதற்காக வந்திருக்காரு. சரிங்களா? இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை உங்க வாழ்க்கையில கேட்பீங்க. அதனால உங்க வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாய் மாறிடும். ஏசு என்ன பண்ணார்னா, ஒரு தடவை சீடர்களோடு படகுல போயிட்டு இருந்தார். அவர் தூங்கிட்டாரு. திடீரென்று படகு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீரென்று ஒரு சுழல் காற்று வந்துடுச்சு. அந்த சுழல் காற்றால பெரிய பெரிய அலைகள் படக மோதி அடிச்சிச்சு, தொடர்ந்து மோதிச்சு. அப்ப தண்ணி படகுக்குள்ள வந்துருச்சு. அவ்வளவுதான், படகு மூழ்கிடும், நம்ம செத்துருவோம் தான் நினைச்சாங்க சீடர்கள். நம்மளையே நிறைய தடவை ஏதாவது மோதுது, வியாதிகள் மோதுது, பிரச்சனைகள் மோதுது. நம்ம வாழ்க்கையை அப்படியே நிரம்பிடுது, பிரச்சனைகளால் நிரம்பிடுது. அப்பதான் ஓஹோ நம்ம காலி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் இருக்காருங்க, ஏசு இருக்காருங்க, நம்மளோடுதான் இருக்காரு. அவர் உங்களுக்காக குரல் கொடுப்பார். கடைசியில சீடர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவை எழுப்பி விட்டாங்க. படகுல தூங்கிட்டு இருந்தாரா, இயேசுவை எழுப்பி விட்டாங்க. இயேசு எழுந்தார். எழுந்துட்டு இந்த சுழல் காற்றை என்ன பண்ணாரு, அதட்டினார்.
காற்றை பார்த்துட்டு அதட்டிட்டு கடலை பார்த்து இறையாதே அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டுமே அமைதியாயிடுச்சு. சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி கீழ்ப்படியுதே, அநியாயத்துக்கு இந்த காற்று கடல் எல்லாம் இயேசுக்கு கீழ்ப்படியுதே, இவர் சாதாரண ஆளே கிடையாது அப்படி வியந்து போயிட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் உள்ள வியாதிகள் எல்லாம் அடக்கி வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு தேவன் வராரு. அடக்கி வச்சு உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கொடுப்பார். அவர் உங்களுக்காக குரல் கொடுப்பார். உங்க வாழ்க்கை அப்படியே சாந்தமா போகும் இனிமேல இருந்து. சரிங்களா? உங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அவங்களால அடக்கி வைக்க முடியாத பிரச்சனைகள், வியாதிகள்லாம் இருக்குது. நீங்க அதற்காகவே குரல் கொடுப்பதற்காக வந்திருக்கீங்க. அதனால உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அமைதலா ஆயிடுது. அந்த வியாதியோ அந்த பிரச்சனை எல்லாமே நீங்க அடக்கி வச்சிடுறீங்கப்பா. அதற்காக நன்றி. உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? சாமி, உமக்கு நன்றி அப்பா. நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். எங்களை அடிச்சு உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தா எங்களை உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். இப்போ சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு அதிக வாரத்துல உங்களை பார்க்க சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, எங்களை பசுத்தமா வச்சுக்கோங்க. ஒரு மனிதனால் பசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம்ப்பா. நீங்க தான் எங்களை பசுத்தமா வச்சுக்கோங்கப்பா. 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில எல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க பா. 1000 வருடம் இந்த பூமியில வந்து தங்குவீங்க, ஆட்சி செய்வீங்க பா. இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு முடிஞ்சு கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.